ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கையில் இப்படி ஒரு குச்சி வச்சிருக்கேன் பார்க்குறீங்களா? சுத்தியில இல்லை ப்ரோ, அதனால இப்படி வச்சிருக்கேன். நம்ம சிவா வந்து இப்படிதான் சுத்தியில கையில கிடைச்சோன்னு தாருன்னு நினைச்சுக்கிறாரு அவரு. அந்த மாதிரிதான் இந்த 2 நாளா ஸ்கூல் டாஸ்க்ல பண்ணிட்டு இருக்கிற அப்படி பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் வரக்கு முன்னாடி நம்ம ஆனந்தி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட, அதாவது ஹவுஸ்மேட்டோட எல்லாத்தோட ட்ரெஸ்ஸு, செப்பல், ஷூ, அப்புறம் நோட்ஸு எல்லாத்தையும் திருடி வச்சுறாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பெல்லு ஒன்று இருந்தது, அந்த ஸ்கூல் பெல்லு அதையும் தேடி ஒழிச்சு வச்சிடறாங்க. அது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடறாங்க. எடுத்து வச்சுட்டு இவங்க போய் நான் எப்பயும் போல நார்மலாக தூங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் சைடில் யார் இருக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா சிவா, ஜெஃப்ரி, அப்புறம் அருண், வர்ஷினி, இவங்களெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து பெல் அடிக்கிறதுக்கு போறாங்க. பெல்ல வந்து காணோம். அதுக்கப்புறம் வந்து தீபக் வெளியே வர அப்படி தீபக்கும் பார்த்துட்டு பெல் இல்லைன்னு பார்த்துறாரு. அந்த நேரம் பார்த்து ஜெஃப்ரி வராங்க. ஜெஃப்ரி என்ன நினைச்சிட்டாரு, தீபக் தான் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சாரு. அப்படியே ஜெஃப்ரி பெல் எடுத்துற அப்படி. அதுக்குள்ள நம்ம இவங்கெல்லாம் வந்து யார் திருடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அருண்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வழியா கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்குது, அதனால எடுத்துருவாங்க. அது முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு உள்ள போறாங்க. ஸ்கூலுக்குள்ள போனோன்னே வந்து நம்ம ஜாக்லின் வந்து ஒரு மாரல் எடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட கேரக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லவ் டுடேல வந்த ஒரு இதைதான் சொல்லுவாங்க, ஒரு குட்டி கதைன்னு சொல்லி. இந்த விதை வச்சோன்னா ஒன்றும் மரம் வரல அப்படின்னு சொல்லி சொல்ற கதை. அந்த கதை அப்படியே படத்துல இருக்கிறது அப்படியே சொல்லிடுவாங்க. அது முடிச்சோன்னா வந்து ஒவ்வொருத்தரோட மாரல் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா எல்லாத்தையும், அதாவது அவங்க என்னென்ன பண்ணாங்க அதை வச்சு மாரல் சொல்லுவாங்க. நம்ம முத்துக்குமார் என்ன பண்ணாரு, அர்ணவ் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இந்த இது முடிஞ்சோடனே வெளியே வராங்க. வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள போய் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அருணும் வந்து பிரின்சிபலா இருக்கிறவங்க அவங்களும் வந்து 2 பேர் வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வெளியே வருவப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமாட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு சண்டை உருவாக்குற மாதிரி இருக்கணும். அது வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது இவங்க பிரின்சிபல் ஸ்டாஃப், இவங்களுக்கு ஸ்டாஃபா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த இது வந்து தெரியக்கூடாது. அந்த பிரச்சனை என்னன்னு நடிக்கிறாங்கன்னு தெரியக்கூடாது. ஆனா பிரச்சனை வந்து பெருசா இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே வந்தோடனே தீபக் வந்து எல்லா ஹவுஸ்மேட் கிட்டையும் சொல்லிடுவாங்க. அதாவது ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவும் ராணவும் தான் மெயின் கேரக்டரா நடிக்கிறாங்க. இதுல வந்து சண்டை போடணும், நான் இந்த மாதிரி சண்டை போடலாம், லவ் ஸ்டோரி ஒரு சண்டை வர மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அப்ப பவித்ராவும் இதுல வந்து ஆட் ஆயிடுறாங்க. இவங்க 3 பேர் வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறப்ப வெளியே போய் இவங்க 3 பேர் சண்டை போற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்ப அந்த சண்டை வந்து பெருசா காட்டுவாங்க. அதாவது நம்ம சௌந்தர்யா வந்துருவாங்க, முத்துக்குமார் வந்துருவாங்க. எல்லாருமே பெரிய சண்டையா உருவாக்குவாங்க. இவங்க என்ன நினைச்சிடறாங்க, உண்மையாவே சண்டை போடுறாங்கன்னு நினைச்சிடறாங்க. எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைச்சிடறாங்க. நம்ம ராணவ் வந்து இது வந்து அந்த சண்டையிலயும் வந்து அவரோட வெஞ்சன்ஸ் வந்து வெளியே காட்டிடுறாரு. யாரு, சத்யாமலையும் காட்டிடுறா. அப்படி சத்யாவும் அவரு இது பண்ணிடுறாரு. அந்த கோவத்துல வந்து அவரு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா உண்மையாவே அந்த நடிப்புக்கோசரம் சண்டை போட்டாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி தெரியல. பர்சனல் சண்டை போட்ட மாதிரி தான் இருந்தது. வாடா போடா அந்த மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. இது முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க சௌந்தர்யா கிட்ட. சௌந்தர்யா கொஞ்சம் சவுண்டா பேசணும்னா வந்து ஜாக்லின் போய் எப்பயும் போல அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லா நடந்தது. இன்னும் இந்த சண்டே வந்து ஒன்றும் முடிச்சு வைக்கல. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போகலான்னு சொல்லி நேற்றே பேசியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.